அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு கிருபையும் அளிக்கிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிணியாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், இருதயம் நொறுங்கினுடைய இருதயங்களை கர்த்தர் தேற்றினார். அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிற மனிதகுமாரனாக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக மட்டுமல்ல, நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களோடு கூட நம்முடைய இருதயத்தில் ஒன்றாய் கலந்தவர் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக எழும்பி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை துன்பப்படுத்தின போதிலும், தேவனுடைய துன்பப்படுத்தின பழைய வாழ்க்கையாகிய சவுலா இருந்த போது கூட அவர் தேவனுக்காகவே பக்தி வைராக்கியம் பாராட்டினார். ஆனால் சரியான தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இடைப்பட்ட உடனே அவர் தன்னை ரட்சிப்புக்குள் உட்படுத்தினார். சவுல் பவுலாக மாறினார். அப்போஸ்தலன் என்று தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்குள்ளே தேவன் அவரை இணைத்துக் கொண்டார், அவரும் இணைந்து கொண்டார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தான் இந்த வசனம் செயல்படுகிறது. அவரை குறித்துதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற எல்லா பரிசுத்த வாழ்க்கையிலும் ஜெபம் என்பது நிலையான ஒன்று. எல்லா விதத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய ஆளுகைக்காக ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கூடுமானால் தேவனுடைய ஊழியத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கும் பலவீனத்திலே கடந்து போகிற பாதைகளுக்கும் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பம் தேவனை நோக்கி, நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தரிடத்திலே அவருடைய சித்தத்தின் வழியிலே நாம் சரியாக கடந்து போவதற்காகவும் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவருடைய சரீரத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை. அது சில பேர் வியாதி என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். சில நேரங்கள்ல அவருடைய கண்களிலே அவர் நீர் வடிந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அவருடைய ஒரு கண் சில நேரங்கள்ல அது மாலை கண்ணாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதுல நாம் பார்க்கிறோம், 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். என்னுடைய சரீரத்திலே நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு, நான் மேன்மை உள்ளவன் என்று சொல்லப்படாதபடிக்கு, என்னை தாழ்த்துவதற்கு, என்னை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல்
தனக்கு வந்ததான சரீர பிரச்சனைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே 2 தரம் 3 தரம் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி, என்னுடைய சரீரத்திலே என்னை நித்தமும் வேதனைப்படுத்துகிறதான இந்த வேதனை என்னை விட்டு நீங்கும்படி என்று அவர் தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஊழியக்காரனாய் இருந்தாலும், விசுவாசிகளாய் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், தேவனை தெரிந்து கொண்டவர்களாய் இருந்தாலும், நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களிலே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வந்து சேரும் உடனடியாக. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகள் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வந்து சேருவது கிடையாது. ஆனால் நாம் அதிலே மனம் சோர்ந்து விடுகிறோம். இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு காலங்கள் ஜெபிக்கிறோம், இவ்வளவு வருடங்களா நாம் ஜெபிக்கிறோம், இந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நாம் சில நேரங்களில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபங்களுக்கு எப்பொழுதோ பதில் வந்திருக்கும். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சன்னதியிலே கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாளும் நம்முடைய ஜெபங்களை தேவன் அலட்சியம் பண்ணி உதறி தள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, இந்த சரீரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முள்ளானது, இந்த வேதனையானது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்குமா என்று சொன்னால், ஒருவேளை நாம் நினைக்கிற அநேக ஜெபங்களிலே நம்முடைய நினைவுகள் கலந்த ஜெபமாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். எப்படி? இந்த ஒரு காரியத்தை நான் நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த காரியம் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரங்கள்ல நாம் நினைத்திருக்கிற ஜெபம் சரியாய் வந்துவிட்டால் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நினைக்கிறோம். அந்த ஜெபம் சில நேரங்கள்ல சரியாய் நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய ஜெபத்திற்கும் சரியான ஒரு பதில் வரவில்லை என்று சொன்னால் நம் ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி இன்னும் நம்மளை இன்னுமாய் வருத்திக் கொண்டு இன்னுமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, ஜெபிக்கும் பொழுதே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஏனால் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வேதனைப்படும் போதெல்லாம் நம் வேதனைகளிலே நமக்கு விடுதலை தர தன்னை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படிதான் ஜெபிக்கிறார். 1 தரம் ஜெபிக்கிறார், 2 தரம் ஜெபிக்கிறார், 3 தரம் ஜெபிக்கிறார். நான் தன் நினைவுகளோடு கலந்ததான ஜெபம், இந்த சூழ்நிலை இப்படி மாற வேண்டும், இந்த பலவீனம் இப்படி மாற வேண்டும், நல்லதுதான் நாம் ஜெபிக்கிறது. சில நேரங்களில் நாம் ஜெபித்த வண்ணமாகவே நமக்கு பதில் வந்து சேரும். ஆனால் சில நேரங்களிலே நாம் ஜெபித்த வண்ணமாக நமக்கு பதில் வருவதில்லை. அதனாலே நாம் சோர்ந்து போகிறோம், அதனாலே நாம் கலங்கி நிற்கிறோம், அதனாலே நாம் கவலைப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே என் ஜெபத்தை இன்னும் என் தேவன் கேட்கவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படிதான் ஜெபிக்கிறார். அவருக்கு தேவனிடத்திலிருந்து வந்த பதில் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். என்ன சொல்லுகிறார்? அந்த முள்ளானது நீக்கி போடப்படாதபடி ஆண்டவரிடத்திலிருந்து வேறொரு பதில் நமக்கு வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து
நமக்கு பதில் வருகிறது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி நிற்போமானால் அது வல்ல காரணம். அந்த ஜெபித்த உடனே தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போகிறேனோ அதே சூழ்நிலை என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு, என்னை தாழ்த்தாதபடிக்கு, என்னை அந்த வேதனையும் சோதனையும் என்னை அமிழ்த்து விடாதபடிக்கு அதிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார். அது நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய பிரச்சனைகளோடு, என் நினைவுகளோடு கடந்த ஜெபத்தை நாம் ஜெபித்து விட்டு தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்ப்பதை காட்டிலும் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு என் தேவனிடத்திலிருந்து என்ன பதில் வருகிறது என்பதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரம் ஜெபிக்கிறார், 2 தரம் ஜெபிக்கிறார், 3 தரம் ஜெபிக்கிறார். அவர் அப்படிதான் அவருடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய கிருபை நமக்கு போதும். அது நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறதை காட்டிலும் ஜெபத்துக்கு தேவன் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக ஜெபங்களுக்கு நாம் எதிர்பார்த்த வண்ணமாகவே நமக்கு பதில் வந்திருக்கும். அது என்னவென்று சொன்னால், அந்த ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் நிறைவாய் இருந்திருக்கும். நம்முடைய நினைவுகளும் அவருடைய சித்தமும் சில நேரங்கள் அது ஒன்றாய் இணைகிற ஒரு காரியமா இருக்கும். அதனால சீக்கிரம் சில நேரம் பதில் வந்து சேரும். சில நேரங்களிலே கர்த்தருடைய சித்தமும் நம்முடைய நினைவுகளும் அது வேறுபட்டதா இருக்கும் பொழுது நம்மிடத்திலே பதில் வந்து சேராது. அதுக்கு என்ன சொல்லுகிறார்? அவருடைய கிருபையை அங்கு அனுப்புகிறார். அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் கடந்து போற கண்ணீரின் பாதையோ, சோதனையின் பாதையோ, வேதனையின் பாதையோ, தனிமைப்படுத்தப்பட்ட பாதையோ, எந்த பாதை வேணாலும் அதிலே தாங்கிக் கொள்ளுகிற, தப்பிக்கொள்ளுகிற பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நாம் அதை விட்டு கலங்கி நிற்க கூடாது. வேதனைப்பட்டுக் கொண்டு இன்னும் ஒரு தடவை ஜெபிக்கிறோம், இன்னும் ஒரு தரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதை நாட்களை வீணாக்கி போடாதபடிக்கு, இல்லாட்டி நாம் கவலைகளிலே தன்னுடைய நாட்களை கழித்து விடாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை ரொம்ப முக்கியம். அவருடைய பலன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பலன் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி முன்னேறவும் செய்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவும் செய்கிறது. நாம் பலம் கொண்டு நம் திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொள்கிறார்? 2-3 தடவை நான் ஜெபித்தேன், ஆனால் தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்த பதிலோ, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உடனே அவர் புரிந்து கொள்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு, எந்த வல்லமை? அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய பூரண பலன், அவருடைய சித்தம். அதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கடந்து போற பிரச்சனைகளின் வழியாக
வேதனைகளின் வழியாக, கண்ணீரின் வழியாக சில நேரங்களில் நாம் போகும் பொழுது நம்முடைய நினைவுகளை அந்த பிரச்சனையின் வழியாகவே வைத்துக் கொண்டு, அந்த பிரச்சனை இந்த வழியாக நான் நினைக்கிற வண்ணமாகவே நடந்து முடிந்தால், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆனால் எல்லா நேரமும் அப்படி நடப்பதில்லை. எல்லா நேரங்களிலும் நாம் நினைத்த வண்ணமாகவே நமக்கு பதில் வருவது கிடையாது. அந்த மாதிரி நேரங்களிலே நாம் சோர்ந்து போய், கலங்கி போய், கவலை உள்ளவர்களாக நாம் இன்னுமாய் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். அது மிக மிக ஒரு தவறான காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த உடனே அவர் அந்த முல்லை, அந்த வேதனையை கர்த்தர் எடுத்துப்படாதபடிக்கு அதுக்கு மாற்றாக சொல்லுகிறார், என் கிருபை நான் உனக்கு தருவேன், என் பலனை உனக்கு தருவேன், நீ பயப்படாத. நான் கடந்து போற பாதையில் ஆண்டு சொல்வார், மகளே நான் கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னியில கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ வேகாது இருப்பாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் சொல்லுகிறார். எந்த பிரச்சனையின் வழியாக நாம் கடந்து போனாலும் அந்த பிரச்சனையின் வழியாகவே தப்பிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆனால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களை நடத்துவார், தண்ணீர் இடையிலே கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்மாவை தேற்றுகிறார், என் நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஆனாலும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த நேரிட்ட நேரங்கள் நேர்ந்தாலும் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். எதற்காக அந்த கோலும் அந்த தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொன்னால், என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க பண்ணி என்னுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என் சத்துருக்கு உண்பதாக. நான் கடந்து போன பிரச்சனைக்கு உண்பதாகவே என்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நான் கடந்து போகிற என் சத்துருக்கு உண்பதாகவே என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார். நான் கடந்து போற வேதனையின் வழியாகவே தேவ மகிமையை அதிலே காண விரும்புகிறார். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொண்டார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். யாருடைய வல்லமை? கிறிஸ்துவினுடைய வல்லமை. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை புரிந்து கொண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த வேதனையிலே அவருடைய கிருபை என் மேல் இருக்குமானால், இந்த என் சரீரத்தை கொட்டுகிற முள்ளாயிருக்கிற வேதனையின் காரியத்திலே கர்த்தருடைய பலன் என் மேல் இறங்குமானால், அவருடைய பலன் என் சரீரத்திலே தங்குமானால், அவருடைய அபிஷேகம் என் வாழ்க்கையிலே கடந்து வருமானால், அவர் சொல்லுகிறார், இந்த பாதையை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். என் சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற முல்லை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்குகிறது. கிறிஸ்துவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என் மேல் பலனாய் இருக்கிறது. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எனக்குள் மாறுகிறது. நீங்களும் நானும் அதையே தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அதே கிருபை, அவரை பின்பற்றுகிற நமக்கும் அதே கிருபை. வேறுபட்ட கிருபையை தேவன் அனுப்புகிறது கிடையாது. வேறுபட்ட விதமாய் யாரையும் கர்த்தர் நேசிப்பதும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். அதற்காகவே தன்னை கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மளை யாரையும் விட்டுவிடுவதற்காக அல்ல, நம்மளை யாரையும் அந்த பாதையிலே அப்படியே விடுவதற்காக அல்ல. என்னை நடத்துகிற பாதை
அவர் என்னை மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணும்படியாக. அதனால்தான் எப்படி எழுதுகிறார், அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருக்குதே அப்படின்னு சொல்றார். 12ஆம் வசனம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. தேவன் தன்னுடைய ஊழியத்திலே அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆவிக்குரிய வரங்களிலே, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவனுடைய உன்னதமான காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தினார். என்ன காரணம்? நாம் தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டவர்களாக மாற வேண்டும். அவருடைய நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான காரியங்களிலே தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நாம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 10ஆம் வசனம், அந்தப்படி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எதற்காக? அவருடைய வல்லமை என் மேல் தங்குகிறதற்காக, அவருடைய கிருபை என் மேல் தங்குகிறதற்காக. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்து போற பாதைகளிலே, நாம் கடந்து போற வேதனையின் மத்தியிலே நாம் எண்ணங்களோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களிலே அவருடைய உன்னத கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதை எனக்கு எதற்காக இருக்கிறது? இந்த பாதையிலே கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார்? அவருடைய சித்தம் இதில் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் வழியிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா ஜெபங்களும் நாம் நினைத்த வண்ணமாகவே நமக்கு நடப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் எல்லா ஜெபங்களும் அவருடைய சித்தத்தின் வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போமானால் ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுவோம். இல்லை என்று சொன்னால் நாம் கண்ணியிலே நாம் மாட்டிக்கொள்வோம். அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். நாம் அவருடைய வழி இன்னதென்று நாம் அறிய வேண்டும். எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த போராட்டம், அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது பிசாசனுடைய போராட்டங்களா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அது நீங்கி போய்விடும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்க பாத்திரமுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகாரத்தின் இருளின் ஆவிகளும் நிச்சயமாய் விலகி ஓடும். ஆனால் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகளிலே அவருடைய சித்தத்தையும் தேவன் வைத்திருப்பார். அன்னாருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். சாமுவேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை என்று சொன்னால் கர்த்தரே இந்த கற்பத்தை அடைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவள் மிக வேதனையோடு ஜெபிக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே கடந்து ஜெபிக்கிறார். ஆனால் தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தந்தார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். எதற்காக? அந்த 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 சரியான அந்த சித்தம் வாழ்க்கையிலே நடக்கும்படியாகவே தேவன் அன்னாளை அந்த பாதையின் வழியாகவே நடத்தினார் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்திருக்க மாட்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் பொருத்தனையோடு கூட சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் போய் ஒப்படைத்திருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்துக் கொண்டுதான் நடத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அதுதான் பிதாவானவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம்.
நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கெத்செமனே என்ற தோட்டத்திலே போய் தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. நீர் என்ன விரும்புகிறீரோ அதை என்னிலே செய்யும். எதற்காக என்று சொன்னார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனாக மனிதனாக அவர் இந்த உலகத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் மரித்தால்தான் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படும். அவருடைய ரத்தத்தினால மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தன்னை மரிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிதாவை நோக்கி தேவனுடைய சமூகத்திலே போய் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? சற்று அப்புறம் போய், இது கெத்செமனே தோட்டத்திலே நடக்கிற காரியம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனம் மறுபடியுமாய் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். 3 தரம் அவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே போய் பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாக பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் அவர் மரணத்தின் பாடுகள் வழியாக கடந்து போனார். மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக நேரம் வந்துவிட்டபடியினால் அவர் பிதாவை நோக்கிதான் அவர் ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் கடந்து போற இந்த பாதைகளிலே அவருடைய சித்தத்தை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்கள்ல அந்த வழிதான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். நாம் கடந்து போற கண்ணீரின் பாதை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க கடந்து போற பாதையிலே ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் இருக்குமானால் அதை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டு அந்த வழியாகவே நாம் கடந்து போக தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். அதை விட்டு நீங்க கூடாது. அந்த வேதனையின் வழியை விட்டு நீங்க கூடாது. அந்த சோதனையின் வழியை விட்டு நீங்க கூடாது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை விட்டு நீங்க கூடாது. நாம் அதை தப்பித்துக் கொள்ளுகிறதை காட்டிலும் தேவனுடைய பலனிலே முன்னேறி செல்கிறது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையையும் பிசாசுடைய கிரியைகளுக்கும் ராஜ்யத்துக்கு வெட்கத்தையும் உண்டு பண்ணும். கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தருவார். யாரும் சோர்ந்து போகாதிருங்கள். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரிடத்திலே பலனுக்காக ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். இங்க இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், உம்முடைய சித்தம் என்னிலே நடக்கட்டும். நீங்களும் நானும் தேவனை நோக்கி அந்த வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் கடந்து போற பாதையிலே உம்முடைய பலனை தாரும், உம்முடைய கிருபையை தாரும். அது மட்டுமில்ல, அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளுவோம். இந்த பாதை எனக்கு இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதிலே நான் முன்னேறி போவதற்கு பலன் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும், அவர் 3 தரம் ஜெபிக்கிறார். அதுக்கடுத்து அவர் புரிந்து கொண்டார், அவருடைய பலன் எனக்குள்ளே தங்குகிறது, அவருடைய கிருபை எனக்குள்ளே தங்குகிறது, அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். அதை மறுபடியுமாய் அவர் அதை நோக்கி ஜெபிக்காதபடி அதன் வழியாகவே அவர் முன்னேறி போனார். அதன் வழியாகவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதன் வழியாகவே ஊழியங்களை செய்து
அவர் முன்னேறி சென்றார். இயேசு கிறிஸ்துவும் தன் வந்த பாதையை அறிந்து கொண்டார். தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே கெத்செமனே தோட்டத்திலே போய் ஜெபிக்கிறார். பிதாவே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே தன் திருப்பணியை முடிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. அவர் வந்த நோக்கம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்படைத்தார். கடைசி வரைக்கும் ஓடினார். கடைசி வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திலே, மண்ணுலகத்திலே பிதாவை நோக்கியே ஓடினார். மனுக்குலத்தை மீட்கும்படியாக பிதாவை நோக்கியே ஜெபித்தார். பிதாவினுடைய சித்தத்தையே செய்வதாக நோக்கமாய் கொண்டிருந்தார். பிதாவினிடத்திலேயே தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் நானும் இந்த ஊழியத்தின் பாதையிலே, இந்த விசுவாச பாதையிலேயே ஆண்டவரை நோக்கியே ஓட வேண்டும். என்று சொன்னால் எபிரேயர் நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடும்படியாக நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடும்படியாக நமக்கு இருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதையிலே ஓட வேண்டும். கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக சோர்ந்து போகாதிருப்போம். தேவனுடைய கிருபைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய யாராயிருந்தாலும் அவர்கள் கடந்து போற இந்த பாதைகளிலே நீர் கிருபையை தாரும் ஆண்டவரே, நீர் பலனை தாரும் ஆண்டவரே, நீர் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, நீர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணும் ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. ஆனால் நம்முடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த பாதையிலே போகக்கூடிய பலனை தாரும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை தாரும் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.